பொண்ணா உடம்பு தொந்தரவு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? புரிஞ்சுதா? அதான் நீ அவன் சொல்றான், நீ என்கிட்ட வந்து சொன்ன எப்படி? புரிஞ்சுதா? நான் சொல்றது புரிஞ்சுக்கோணும், பயப்படாத தாயி. அப்போ அவனுக்கு எனக்கு உண்டான கணக்கு இருக்குது, அந்த கணக்கு பிரகாரம் செஞ்சு கொள்ளா. சரியா? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். உடைய காசு படத்தை தொலைக்காத தாயி. படிப்புல அவனுக்கு முன்னுக்கு கொண்டு தரலாமாயா? நல்லதும் படி கொடுத்துறோம் போதுமா? அதே மாதிரி இல்லத்துக்குள்ள கொஞ்சம் சோதனை நடக்குதா? சோதனை நடக்குதாயா? சோதனை நடக்குது, நல்லா புரிஞ்சுக்கோ. அட போட்டி போக பட்டி அத்திரி என்னென்னமோ பண்ணி போட்டாங்க என்ன. ஆனா அவங்க ஒன்றும் ஒன்னவே முடியலன்னு சொல்லி எதிரி கொஞ்சம் தலைப்பட்டு நிற்கிறானாயா? பயப்படாத. ஹோட்டல்ல கொண்டாடி வந்து நிற்கிறான் நோவல இல்லையா? புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. பாசுக்கு போட்டியில நான் இருக்கிற நாயை கொண்டாடி கொள்ள வரேன். ஆனா தேய்ச்சி தருவேன் தாயி. ஹோட்டல கொந்தளிச்சு வந்து நிக்கிறியே தாயி. தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரியம் ஜாதிக்க முடியல. வர வேண்டிய வருமானம் வரமாட்டேங்குது. வேற பக்கம் எங்கேயே கணக்கு பார்க்குது. கணக்கு பார்க்க மரபொருள சொல்றேன். புரியுதா? அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு மொத்தத்துல வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா நிக்குதுன்னு சொல்றேன். இல்லையே தாயி? தாய் முடக்கி வேடிக்கை பார்த்துட்டாங்க ஐயா. இது எந்த விதத்திலுமே முன்னுக்கு வர முடியாம இன்னைக்கு பொண்ணா இன்னைக்கு எவ்வளவோ சேதாரத்தை காமிக்குது. இல்லையா? விட விடுமதி கேட்டு நிற்கிறேன். இல்லையா தாயி? ஒன்னும் பயப்பட வேண்டாம். எதிரிக்கு பாருங்க தப்பிச்செல்லாம் இதையும் மீட்டு கொடுத்தனாயா? கொண்டாடி தரவா. அதே மாதிரி ஒரு தொழில் நல்லபடியா நடக்கணும். பவர்லூம் தொழில் பணம் வாங்கலாம், சிக்கல்ல போய் மாட்டலாம்னு வந்து எங்கிட்ட கேட்டா வேண்டான்னு சொன்னேன். சரி, ஒரு கடை காமிச்சுக்கிறேன், அந்த பொண்ணால வந்து நிக்க சொல்லு. தாயே ஒரு கடை காமிச்சுக்கன்னா இல்லையா தாயி? அது முயற்சி பண்ணாயா? கூடவே வந்து நிக்கிற, கொண்டாடி போடலாம். அந்த கடனை எப்படி அடைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். மீட்டு தந்துடுறேன். சில குழப்பத்துக்கும் விட தர்றேன்னு சொல்லிப்போம். போதுமா? இந்த அப்படி அமாவாசைக்குள்ள சாதிச்சு போடலாம். தாயி ஏமாந்த குழப்பத்திய விடுபட்டு நிக்கிற, சேதாரமா நிக்கிறாயா? மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா தெசு மாதிரி போச்சாயா? தெசு மாதிரி போன கண்ணு இன்னைக்கு தெசோட்டி கொடுத்து எனக்கு பேர் வாய்க்குன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயி. இல்லையா தாயி? எவ்வளவு சுத்த நேரத்துல காரியம் எவ்வளவு சேதாரம் ஆயிடுது பாத்தியா? சரி, கைப்பற்றி போடலாம் நம்மளுக்கு. புரிஞ்சுதா? தாயெல்லாம் சொல் பேச்சுல எல்லாம் முடங்குது. நீ கொஞ்சம் மாறிக்கணும். புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். மரபெல்லாம் சொல்றது புரியுதா? மீட்டு கொடுத்துறனாயா? கையில ஒப்படைக்கிறனாயா? தங்கத்தேர் ஓட்டி காமிக்கிறனாயா? போதுமா தாயி? 11 நாளுக்கு ஆட்சியை காமிச்சு கொள்ளவா? புரிஞ்சுதா? சொத்து பிரச்சனை இன்னைக்கு வித்தது விற்க மாட்டேங்குது வந்து தங்க நிக்குது. தாயி ஆந்திர கருப்பு போட்டியில இன்னைக்கு பட்டி அத்தனையும் முடக்கி வச்சுட்டாங்களே. இல்லையா தாயி? வருமானத்தையும் எடுத்து போட்டாங்க, தொழிலையும் சிக்கல் பண்ணி போட்டாங்க. இல்லத்துக்குள்ள ஓரியாட்டம் தூரியாட்டம் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத சில முறையை போட்டு இருக்கிறியா? இதுக்கு நல்ல விட கொடுன்னு ஒரு ஏற்றிட்டு நிற்கிது தாயி. இந்த வாழ்த்துக்கு இருப்ப தாய் தாப்பணுமா நான் இருக்கிற தகிரிமனு. புரிஞ்சுதா தாயி? தாயி தலையை வெட்டுறாங்க உஷாரானு. புரிஞ்சுதா? அதுல அது உறவுல ஒரு பொண்ணால ஒருத்தி சிக்கல் பண்ணிட்டு நிக்கிறான். அல்லையில பொத்து அளவு சூடு போட்டு மீட்டு கொடுத்துறனாயா? இந்த பாத்து கருப்பு போட்டியில அழுத கண்ணுக்கு தொழுத கைக்கு விட கொடுக்கறனாயா? கட்டுக்கு போடுற கொண்டு பட்டியில ஒப்படைச்சு போடலாம். போதுமா தாயி? அது போகும். இதேட்ட ஒரு கருப்பனை கும்பிட்டு இருந்தியா? கும்பிட்டு இருக்கிறியா? ஆளாம் மரத்துக்கு கீழே இதை வந்தாடி கையாண்டி கும்பிடாய சொன்னது புரிஞ்சுக்கியா? போதை வரணும். கல்யாண காரியமா வந்து நிக்கிறதா வர சொல்றோம். அடியா தாயி அங்க கருப்பு போட்டியில வந்து இன்னைக்கு அந்த சொத்துல தாயி நல்லா கொஞ்சம் எதிரியா அல்லையில போட்டு அளவு சூடு போடுறாங்கப்பா, கொஞ்சம் உஷாரா நில்லு. அதெல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்துறனாயா? விலையை குறைச்சிடாத. உத்து போட்டதுதான் அதுக்குள்ளாதே இன்னொருத்தர் வர்றான். அதை நீதான் முடிவு பண்ணிக்கணும். என்ன ஒண்ணு பயப்பட வேண்டாம். நல்ல தீர்ப்பு கொடுத்துறனாயா? அதே மாதிரி இன்னைக்கு முடக்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்ற புரிஞ்சுக்கோ. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்து கருப்பை நான் இருக்கனாய கொண்டாடி போடுறேன். சொத்தை கைமாத்தி கொடுத்துடலாம். உஷாரா இருந்து சிக்கா முடிச்சுக்கோ. புரியுதா? அப்படி போக்குவரத்துல வச்சுக்கோ, வாகனத்துல வச்சுக்கோ. ஐயா அங்க கருப்பங்கோட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? இல்லையா? என்னென்னமோ நடக்குதா ஐயா? என்ன இல்ல
இல்ல மத்தனையும் இன்னைக்கு நானா வந்து இன்னைக்கு போட்டி பொறாம சிக்கல்ல நிக்கிறப்பா இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து விடக்கூடும் வந்து கேட்டுட்டு நிக்கிற அந்த பொறாமையில தான் இன்னைக்கு எல்லாமே முடங்கி நின்றது புரியுதா? அதெல்லாம் ஒண்ணு பயப்படவன் நான் தான் உனக்கு சொத்து வாங்கி தரேன்னு சொன்னேன் நான் வாங்கிக்கொள்ளாமப்பா அதெல்லாம் 1000 சோதனை வந்தாலும் இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன் கொண்டாடி தரேன் மீட்டு கொடுத்துறேன் சத்திய வாக்கு வாங்கிக்கொள் தூக்கத்துல வச்சுக்கோ. ஒரு கால்ல சலம் இல்ல ஒரு கால் சலம் இருக்குது கொஞ்சம் முதல் கால் போட்டது தண்ணி இல்ல ரெண்டாவது காலு ஈசானி மூலையில உத்தரவு வச்சிருக்கேன் இல்லையா? ஈசானி மூலையில உன்னுடைய தேவைக்கு வரும் அதிகமா எதிர்பார்க்காத இன்னைக்கு வரப்பட்டியா நிக்குது கொஞ்சம் கண்ணுல காமிச்சிடலாம் ஒன்னும் பயப்பட வேண்டாம் எதிர்பார்த்த அளவு வராது ஆனா தண்ணி இருக்குது போதுமா? தாயி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியா தாயி இல்லையா தாயி இல்லத்துக்குள்ள தீராத குறையோட வந்து நிக்கிறிய 1000 தேவாதி கையேந்தி போட்டேன் 1000 பக்கம் போயும் போட்டேன் நீ சேதாரமாகிற சூழ்நிலையில வந்து எந்த விதத்திலும் சிக்கல் இல்லாத என்னை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு பரபரலாம் சொல்றது புரியுதா? தாயி சூது நடக்குது உற்சாகம் இல்ல அப்படின்னா அழகா தூக்கி போயிடுவாங்க நல்லபடியா மீட்டு கொடுத்துட்ற. அது போக ஒரு சிக்கல் நிக்கிறா சொல்லு இல்லத்துக்குள்ளார சில சிக்கல் நிக்கிறாயா சொல்றது புரியலையா? இல்லத்துக்குள்ளார சில சிக்கல் நிக்குது தொட்டது நட்டமாகி நிக்குது இல்லத்துக்குள்ளார ஓரியாட்டம் தூரியாட்டம் வருமானம் 10 நிக்க மாட்டேங்கிறாயா இதுக்கெல்லாம் விடக்கூடாதுன்னு வந்து கேட்டு நிக்கிறாங்க. அது போக சேதாரம் ஆகிற நிலையில சில சிக்கல் நிக்குது உஷாரானு அதை கண்டுக்காம நீ நிக்கிற இப்ப அடையாளம் காமிக்கிறப்போ புரியுதா? உஷாரான நிலை குடும்ப ரீதியாகவும் சரி புரியுதா? தாயி இதுக்கு எல்லாமே காரணம் முடக்கி வச்சுட்டாங்க புரிஞ்சுதா? இந்த முடக்கத்தை நீக்கி நீ உலகமா சுத்திட்டு வந்தியா இல்லையா? இந்த வங்காளியத்தையும் போனேன் அதே மாதிரி ஒரு பெண் தெய்வத்தையும் போனேன் இன்னைக்கு விட கொடுக்க முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன். தாயி ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா இந்த பாலத்துக்கு இப்ப கூட வந்து நிக்கிறேன் கட்ட உடைச்சிடலாமாயா அது வந்து சுத்தா வீட்டு தைரியமா போதுமா? அந்த தேர் ஓடி போடலாமாயா முடிச்சு கொடுத்துற தைரியமா பத்திரம் வச்சுக்க ரசம் போட்டு ஐயா என்ன காரியத்தை சேதாரப்பட்டு போட்டியா பூவை ஒழுக்கமா கையில வச்சுட்டா தானே பூ நிற்கி முதலி இன்னைக்கு 4வது செதறி இன்னைக்கு வெறுதா போட வந்து நிக்கிறியா இல்லையா? என்ன பண்ணலாம் பூவு திட்டுச்சு கொடுத்துட்டுமா மறுபடியும் தப்பு நடக்காதுல்ல? வாழ்க்கைனா தெரிஞ்சிட்டியா தாய் பிள்ளைனா தெரிஞ்சிட்டியா? அடியா 1000 காலத்து பயிர் தகரிமன் இல்லை நீயும் என்னை நம்பி வந்திருக்கிற. ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பக்கம் போய் கையேந்தினேன் ஆனையை பிடிக்கிற பூனையை பிடிக்கிறேன் நானு ஒன்னும் பிடிக்க முடியல இல்லையா? அடியா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் இந்த சிக்கலையும் மீட்டு உங்க சிக்கலையும் மீட்டு பெரிய கையிலிருந்து கையில ஒப்படைச்சாரு போதுமா? குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்புமா கொண்டு சேர்த்துருந்தாயா? அது போக நீ கடன் சுமையிலும் சிக்கி நிற்கிறாயா? அதனால்தான் இத்தனை வேதனையும் சோதனையும் எல்லாம் புரிஞ்சுக்கோ ஒன்னும் பயப்பட வேண்டாம் இன்னும் சொல்றத இந்த பட்டியல உடைக்க வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற வர்ற வாரமே திசை காமிக்கிற கண்டால் மூலமா காரியத்தை முடிச்சாங்க போதுமா? வா இந்த புடி பத்திரம் வச்சுக்கோ ரசப்போடு குடிச்சுக்கோ இன்னும் ஒரு ஆத்தோரமுக்கு சாமி கும்பிட்டு விட்டுட்டியா கூப்பிடா போய் கையெழுத்துச்சு வா கொலையோட வந்து நிக்கிறிய இல்லையா? இன்னைக்கு காரியம் அத்தனையுமே நீ இடையில நிக்கிறப்பா புரியுதா? அதே மாதிரி ஏமாந்த குழப்பம் வச்சுச்சு கருத்ததெல்லாம் தண்ணி கருத்ததெல்லாம் பான்னு சொல்லி நீ நம்பி ஏமாந்து கைவிட்டு போட்டு வந்து நிக்குது இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். அது போக உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன்னு சொல்றது புரிஞ்சுதான்? அது போக காரியமும் கை விட மாட்டேங்குது இது நல்லபடியா ஒரு திசை காமிச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா? நீ கேட்க வந்தது ஒரே கேட்க நான் சொல்றது உனக்கு 3 ஏடா சொல்றேன் புரிஞ்சுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம் நானுக்கும் தகரிமன் இல்லை உத்து போட்டலாமாப்பா 11வது நாள் உத்தரவு போடுறவா போதுமா? நானுக்கும் அடியா தாயி கோட்டையில இன்னைக்கு பல குழப்பத்தை வந்து நிக்கிறியா தீராத குறை உண்டு. அது போக இல்லத்துக்குள்ளாரி பல குழப்பம் இதுக்கு நல்ல விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு இருக்கிறேன் வர கொடுத்துடலாமா?
போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்லை. எத்தனையோ பக்கம் போய் வரங்க வாங்க முடியாம என்ற பட்டி பெருகோன்னு வால் பொங்கணும் வந்து கேட்டு நிற்கிறாயா ஒரே தீர்த்து பண்ணல. நான் இருக்கிற தாயும் தாப்பிடுமா எல்லாரும் பக்கமெல்லாம் மீட்டு கொடுத்தாரு. அது போகும் வருமான ரீதியா நீ சிக்கல்ல சிக்கி நிற்கிறேன் இல்லையா? மொத்தத்துல உங்க பட்டியல முள்ளும் போதுமா நிற்கிறாயா? இதை மீட்டு போடலாம் உத்தரவு போட்டு தந்துடுற. அந்த குழப்பத்துக்கு அத்தனையுமே தாயும் தவப்புமா நான் இருக்கிற தகவல் மணல் மீட்டு கொடுத்தாரு. தொழிலுக்கு வச்சுக்கோ. இதுதான் நான் அடியா ஜெயிக்க முடியலையா? எப்படியோ ஒரு ஜெயிக்க வச்சு எனக்கு பதவி வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு நிக்குது இல்லையா? அது போக பல குழப்பத்தில் நிக்கிறியா? காரியமும் கை போட மாட்டேங்குது, அரமனையும் அமர மாட்டேங்குது, இல்லத்துக்குள்ளாரையும் வேறுந்தாலுமா போகுது. இதுக்கு நல்ல விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறாயா? இதை நம்பி வந்து நிற்பியா? வா, நல்ல தீர்ப்பு தருவேன். நீ ஒரு தீர்ப்பு எதிர்பார்த்து நிற்கிற, நல்ல தீர்ப்பு நான் தரேன். போதுமா? சிக்குவார்ல சிக்கி நீ சிக்கல்ல தவிச்சு இன்னைக்கு எல்லாம் பற்றி வெறும்பட்டியா போய் நிற்கிறேன் இல்லையா? இந்த வெறும்பட்டிக்கு இன்னைக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து என் இடத்துல நான் தலைநிமுறோன்னு கேட்டுட்டு நிற்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இல்லத்துக்குள்ளார காரியம் அத்தனையுமே சேதாரமா போய் நிற்குது. இதுக்கும் நல்ல விட கொடுத்து மொத்தத்துல இன்னைக்கு பட்டியல 4 கோரிக்கையோட வந்து இல்லையா? இந்த 4 கோரிக்கையுமே நல்ல தீர்ப்பு போட்டலாம். இது சத்திய வாக்கு தலைமை வச்சிடலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். அமாவாசைக்கு ஒரு மாற்றம், அமாவாசை முடிஞ்சதும் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? 4க்கும் தீர்ப்பு தந்துடுற. எப்படி வேணாலும் பண்ணிட்டேன். ஏமாந்த போல போச்சுட்டிய கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்தெல்லாம் வாங்க சொல்லி இன்னைக்கு குடும்ப ரீதியாகவும் சிக்கல, தொழில் ரீதியாகவும் சிக்கல. இன்னைக்கு மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சுக்கிட்டு இல்லையா? ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீயும் 1000 முயற்சி பண்ணி பார்த்த தோல்வி ஆகித்தான் போயிட்டு இருக்குது. அவமானத்தை தான் சந்திக்க வேண்டியதா இருக்குது. இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துடலாமா? நல்ல தீர்ப்பா கொடுத்துட்டா வீட்டுக்கு கொடுத்துருந்தாயா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதுல வந்து ஒரு இடக்கூட நடந்துட்டு அந்த இடக்கூட அல்லையில பொத்து அலாசி வீட்டு கொடுத்துருந்தாயா? போட்டி போக பேர் வாங்கி கொடுத்துருந்தாயா? அங்காய கும்பிட்டு இருந்தியா? அங்காய கும்பிட்டியாமா? போய் கையெழுந்திட்டு வா. கூட வந்து நிக்கிறான். பயப்படாத, வீட்டுக்கு தந்துடுறேன். எந்த சிக்கல் வராம நான் பார்த்துக்கிறேன். போதுமா? தகிரிமப்போம். பட்டிய மொண்டிக்கட்டில் போட்டு நிக்கிறப்பா. நோய் நொடி ஒரு பக்கம், இல்லத்துக்குள்ள வருமான ரீதியா இன்னைக்கு சிக்கலே. இன்னைக்கு 4வது இன்னைக்கு பட்டியல முடங்கி நிக்கிறாயா? காலச்சுத்திரமா கொத்தி வேடிக்கை பார்க்குது. கொஞ்சம் உஷாரா நில்லு. உறவுக்குள்ளாரியே கெடுத்து பாக்குறாங்கப்பா. கொஞ்சம் உஷாரா நில்லு. இன்னையிலிருந்து மாற்றத்தை கொடுப்பனாயா? உன்னாளுக்கு நல்லது பண்ணிடலாம், உனக்கு நல்லது பண்ணிடலாம். நோவை நீட்டு கொடுத்தாரு. பத்திரா வச்சுக்க. ரசமொழி மீட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒரு மீட்டு கொடுத்து என்ன வட்டி கொண்டாடி வரணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. காரியம் சேதாரமாயி நிக்குது. விடகுடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? அக்னியை தின்னு முழுங்குறாயா? இல்லையா? தாயி தலை புரிஞ்சு நிக்கிறாயா? அவமானம் நடக்குதாயா? இதுக்கு விடகுடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறோம். கவலைப்படாத, என்னை நம்பி வந்துட்டீங்களா? இதுல சில சூது நடக்குதப்பா. அந்த சூதுக்கு இந்த பாலுக்கு கூட போதுமா? விட சொல்லலாமாயா? அங்கத்தே பார்த்துக்கலாம். தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறேன். தாயி கொண்டாடி போடலாம். மீட்டு கொடுத்துட்றேன். காரணத்து சில பேர்த்துக்கு கழிப்பு கூட்டுது. புரியுதா? இடம் ஆடி பூ பறிச்சு சோறு செலவு பார்த்துறேன். போதுமா? தகரிமா போ. வருமானம் பூரா சேதாரமே ஆயிட்டு நிற்கிறேன் இல்லையா? நல்லபடியா எல்லா விதத்திலும் நல்லதா இருக்குது. ஒரே ஒரு குறை, அந்த குறைய அடியா வீட்டு கொடுத்துடலாமா? வருமானம் அதனால சேதாரமாகுது. உடம்பும் சேதாரமாகுது, உள்ளமும் சேதாரமாகுது, இல்லமும் வருத்தத்தோட நிக்குது. உண்டா இல்லையா? வீட்டுலாமா? மாறிக்கலாமா? கவலைப்படாத தாயி. இந்த பாலத்துக்கு நான் இருக்கிறேன். அதனால சில சிக்கல் வந்து வருமான ரீதியில இன்னொன்று சொல்லு. இல்லைன்னு சொல்லு. முதல்ல இதுக்கு ஒரு நல்லது பண்ணுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன். திருச்சி போடலாமாயா?
பேர் வாங்கி கொடுத்துறோம், உஷாரா நிக்கணும். புரிஞ்சுதா? அதுபோல சாதாரணமா நினைக்க கூடாதாயா. இன்னைக்கு முள்ளும் போதரமா நிக்குதுன்ற இல்ல, அதை எல்லாம் எடுத்து வீசி ஊத்துக்கொண்டு நந்தவனமா மீட்டு போடலாமாயா? சாதிச்சு தரப்போ இதா புரியலையா? இதா சரியா மென்னு தின்னு முழு முங்கிய வீட்டு மொத்தத்துல கட்டிக்கிறான். திருட நம்ம பணம் போச்சாட்டு இருக்குது, திருட வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அங்கலாப்பட்டு இருந்தியா? தீர்ப்பு கொடுத்துருக்கேன்னப்பா. சரி கொடுத்துருக்கா? கொடுத்துருக்கீங்க. எல்லாம் முக்காவாசி முடிஞ்சுது, இன்னும் கொஞ்சம் பாக்கி நிக்குது, அதையும் முடிச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி புண்ணியாச்சனை ஒரு சின்ன குறையை வச்சு செய். புரியுதா? பூரா முடிக்க வேண்டாம், சின்ன குறை ஒண்ணு வச்சு அந்த குறையோட புண்ணியாச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அதை முடிச்சு போடலாம். வேற என்ன வேணும்? தொழில் கொட்டி கொடுத்தெல்லாம் போ.